மார்க்ஸோடு மதுரையில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பரவசமான உணர்வு. பொதுவாக பல்வேறு மார்க்ஸ் சிலைகளை நிறைய இடங்களில் தூரமாக நின்று பார்த்துருப்போம், பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்திருப்போம். ஆனால் இங்கே மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த 24வது அகில இந்திய மாநாட்டினுடைய முகப்பில் வைக்கப்பட்டிருக்கூடிய மார்க்ஸ் சிலை வந்து ரொம்ப வித்தியாசமானது, தனித்துவமானது. ஏன்னா இதனுடைய அமைப்பு மார்க்ஸ் வந்து அப்படி கம்பீரமாக ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. பக்கத்தில் எல்லோரும் வந்து யார் வேணா வந்து அவருக்கு பக்கத்தில் உட்காந்து அவர் எழுதின பொது உடைமை அறிக்கையை வந்து யார் வேணா வாங்குவது போல புகைப்படம் எடுத்துக்க முடியும். இது ஏன் தனித்துவமானது அப்படின்னா, அவர் மனித சமூகத்தினுடைய மீட்சிக்காக, மக்களுக்காக, மக்களோடவே இருந்து சிந்திச்ச ஒரு தலைவர். அவரோட மக்கள் சேர்ந்து இருக்க முடியும், இன்னமும் மக்களோடு தான் அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கிற வகையில தான் இந்த சிலையினுடைய இந்த அடிப்படையே வடிவமைக்கப்பட்டிருக்கு. மக்களோடய அவர் இன்னும் இருக்கார், நம்மோடய அவர் இன்னும் இருக்கார் அப்படிங்கிற உணர்வை இப்படி ஒரு படம் எடுத்துக்கும் போது வரக்கூடிய ஒரு உணர்ச்சி பயமான ஒரு தருணம் இது. இந்த சிலையை செஞ்சவர் வந்து மதுரையைச் சேர்ந்த ஓவியர், சிற்பக்கலைஞர் திரு சரண்ராஜ் இருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்று வெளியிட்டு இருந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரனுடைய சிலையையும் செஞ்சவர் நண்பர் தான். அவர்கிட்ட பேசுவோம். இந்த சிலை சம்பந்தமா நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அவர்கிட்ட இருக்கு. வணக்கம் தோழர். இப்போ ஒரு ஏற்கனவே அம்பேத்கரனுடைய சிலை, இப்போ மார்க்சினுடைய சிலை, அடிப்படையா இந்த சிலைகளை இவ்வளவு பெரிய மக்களுடைய பங்கேற்புக்கு நடுவில் அதை கொண்டு வந்து வைக்கும்போது அதுக்கான ஏற்பாடு நீங்கள் செய்யும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கு? இல்லை, நான் இந்த இப்படி இது எங்கே போய் உட்கார போகுது, இந்த சிலை எங்கே போய் அமைய போகுது அப்படின்றதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிறது இல்லை. ஒரு சிலையை பண்ணும்போது நம்ம அதுக்கான அந்த உருவத்துக்கான, அப்புறம் அவங்களுடைய பொதுவாக வந்து நான் மற்ற சிலை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான தத்துவார்த்தமான மனித சமூகத்துக்காக சிந்திச்ச, அது சார்ந்தே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த தலைவர்களுடைய சிலை செய்யும்போது கிட்டத்தட்ட அவங்கள கூடுதலாக ஒரு அவதானிப்போட, அவங்களோட சிந்தனைகளுடைய ஒரு அசைவோட அவதானிப்போட செய்யும் பொழுது அவங்கள வந்து முன்னிறுத்தி அவங்களோட ஒரு உரையாடுற ஒரு ஒரு முன்னிறுத்தி பார்க்குற ஒரு வித்தையா நம்ம பண்ணுறோம், அந்த ஒரு வித்தையை பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையோட உணர்வோடு தான் நான் இந்த சிலைகள்லாம் பண்ணுறேன். நான் அதிகமாக வந்து மற்ற சிலைகள் எதுவும் பெரியசாக பண்ணதில்லை. நான் முழுக்க வந்து ஓவியராக, கண்டெம்பரரி ஆர்டிஸ்டாக, ப்ராக்டிஸிங் ஆர்டிஸ்டாக தான் நான் பயணப்பட்டுருக்கேன். என்னுடைய இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்மளை வந்து தேடி வந்து இந்த மாதிரி சிலை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் வந்து ஒப்புக்கிட்டு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். அது குறிப்பாக லாஸ்ட்டாக பண்ண அந்த அம்பேத்கர் சிலையாக இருக்கட்டும், அது வந்து நண்பர் சாஜன் மூலமாக விகடன் ஆசிரியர் முருகன் சார் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் அதை பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இது மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தோழர் வந்து கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் இந்த சிலையை பண்ணுறதுக்கான வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சது. இப்படி தொடர்ச்சியாக வந்து மனித குலத்துக்காக சிந்தித்த, போராடின, தன் வாழ்வு முழுக்கும் அர்ப்பணித்த தலைவர்களை செய்யும்போது எனக்கு பயங்கர ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறது. இன்னும் பெரியாரையும் பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரியான தலைவர்களையும் பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதையும் பண்ணி எல்லாரையும் சேர்த்து ஒரு டேபிளில் உட்கார வைக்கணுன்ற ஒரு ஆசையும் இப்போ இருக்குது. மார்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு யோசனையும் இருக்குது. எல்லாரையும் ஒரே டேபிளில் வைக்கணும், அவங்கெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். அடிப்படையில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேற சிலைகள் நீங்க பண்ணது இல்லைன்னாலும் ஒரு அரசியல் தலைவரோட, இவ்வளவு பெரிய மக்கள் தலைவரோட ஒரு சிலையை பண்ணும்போது இருக்கக்கூடிய வித்தியாசங்களா என்னெல்லாம் நீங்க அடிப்படையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? நான் வந்து பர்சனலாக என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, மற்ற சிலைகளை பண்ணும்போது இருக்கிற உற்சாகம், அந்த ஒரு ஆர்வம் வந்து ஆக்சுவலி இந்த சிலையை பண்றதுக்கான ஆர்வம், உற்சாகம் மாதிரி மற்ற சிலைகளுக்கு எனக்கு வந்து அது கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க ரொம்ப எனக்கு வந்து நெருக்கமாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் அடிப்படையிலேயே வந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகளோட தான் நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் எஸ்எஃப்ஐயில் இருந்திருக்கேன், அப்புறம் டைஃபியில் இருந்திருக்கிறேன், அப்புறம் தாமுசேகா சார்பாக சென்னை கலைக்குழுவில் இருந்து வீதி நாடகம், அந்த மாதிரி தான் நான் அரசியல் புரிதலே வந்து
கம்யூனிச அமைப்புகளோட தான் நான் அரசியலே படுறேன். அரசியல் படுத்தப்படுறதே அங்கேருந்து தான். அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் படிக்கிறோம், பெரியாரை நம்ம தேடி வாசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கான ஒரு அறிவை கொடுத்த மிகப்பெரிய மேதைகளை நம்ம வந்து நம்ம பக்கத்தில் நிறுத்தி பார்க்குற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம், ரொம்ப உற்சாகமும் கூட. நீங்களே சொன்னீங்க, இப்போ எனக்கு அதுலேருந்து தான் கேட்கணும்னு தோணுது. இப்போ ஒரு கலை மனம், ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு வந்து எந்த அளவுக்கு இந்த சிலைகள் செய்யும் போது சந்திக்குதுன்னு நினைக்கிறீங்க? கலை உள்ளவும் அரசியல் அறிவும் எவ்வளவு தூரம் முக்கியம் நினைக்க சந்திக்கிற புள்ளி அப்படிங்கிறது? இல்லை, பொதுவாக வந்து இந்த மாதிரி சிலை செய்யறதுக்கு சில நுணுக்கங்களும் ஒரு அடிப்படை ஸ்கில்லும் இருந்தால் போதுமானது தான். ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து மக்களுக்கான ஒரு கலையை படைக்கிறதுக்கு, மக்களை அரசியல் படுத்துறதுக்கான, இல்லை மக்களை வந்து சரியான ஒரு அரசியல் தெளிவு பெறதுக்கான ஒரு ஆர்ட் ஃபார்ம்ன்றது நம்ம அதை பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் புரிதல் வந்து ஒரு கலைஞனுக்கு ரொம்ப மிக முக்கியமான அவசியமாக நான் பார்க்குறேன். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் மக்களை வந்து சரியான அரசியல் படுத்துறதுக்கு கலை மிக முக்கியமான ஒரு தேவையாக நான் பார்க்குறேன். மிக எளிதில் மக்களை வந்து அரசியல் படுத்துறதுக்கு பண்பாட்டு ரீதியாக கலை பயங்கரமான ஒரு கருவியாகவும் நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய மற்ற கலை வடிவங்கள் எல்லாமே வந்து சொசைட்டியில் இருக்கிற முரண்களை பேசுகிற கலை படைப்புகளாக தான் நான் இதுவரையும் என்னுடைய ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்னமும் அப்படியே தான் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான சிலை செய்வதை தாண்டி தமிழ்நாட்டு அளவில், இந்தியா அளவில் நேஷனல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரியான இடங்களில் என்னுடைய அரசியல் சார்ந்த கருப்பொருள், கதையாடல் உள்ள டிஸ்கஷன் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் என்னுடைய கலை படைப்புகள்லாம் இருந்திருக்கு. இனியும் அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு கலைஞனுக்கும் அரசியல் புரிதல்ன்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் இந்த சிலையை வச்சு ஒரு அடிப்படையான கேள்வி, மார்க்ஸ் அவர் மட்டும் தனியாக உட்கார்ந்து இருந்திருக்கலாம், அல்லது அவர் நின்றுட்டு இருந்திருக்கலாம். வெவ்வேறு வகையிலான போஸ் எல்லாம் இருக்கு. இப்படி ஏன் இங்க மார்க்ஸ் பக்கத்துல இன்னொருத்தர் உட்கார முடியும், யார் வேணா உட்கார்ந்து அவரோட உரையாடுற மாதிரியான ஒரு செட்டப் அப்படிங்கிறது என்ன தத்துவார்த்தமா என்ன முக்கியம் இருக்கு? மனிதகுலம் தோன்றி இத்தனாயிரம் வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறம் மனிதர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சமத்துவ உணர்வை, அந்த சிந்தனையை விதைச்சவரே இவர் தான். அவரு பக்கத்தில் உட்கார்றதுல எந்த தயக்கமும் யாருக்கும், அவருக்கும் எந்த தயக்கமும் இருக்காது, மற்றவங்களுக்கும் எந்த தயக்கமும் இருக்காதுன்ற சிந்தனை தான். அதுவும் இல்லாமல் உலகத்தோடைய அறிவாளிகள் மனிதகுலம் பிறந்ததுலேருந்து ஒரு பல நூற்றாண்டுகளில் அறிவாளிகள் பட்டியலில் எடுக்கும்போது மிகப்பெரிய ஞானிகளாகவும் தத்துவார்த்தமான சிந்தனைவாதிகளாகவும் அந்த ஒரு பட்டியலில் எடுக்கிறதுல மிக முக்கியமான ஆளாகவும் காரல் மார்க்ஸ் இருக்கிறாரு. அப்படின்ற போது அவரை இந்த மாதிரியான ஒரு கம்பீரத்தோட பண்ணணும். யாரெல்லாம் வந்து வெற்று பெருமை பேசுகிற, ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருமையாக நினைக்கிற நபர்கள்லாம் கால் மேலே கால் போட்டு இருக்கும்போது உலகத்துக்கே அறிவை, சமத்துவத்தை, மிகப்பெரிய தத்துவத்தை கொடுத்த ஒரு மாபெரும் மேதை வந்து அவர் கால் மேலே கால் போட்டு உட்காரதில்ல. அதே மாதிரி தான் நான் அம்பேத்கரையும் அப்படி தான் யோசிச்சு பண்ணேன். ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்காக, மனித சமூகத்துக்காகவே யோசித்த ஒரு ஆள். இவங்கெல்லாம் கால் மேலே கால் போட்டு கம்பீரமாக இருக்காம வேற யார் அப்படி நிறுத்துறது அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் நான் இப்படி செய்யறதுக்கான காரணம். இந்த சிலை செய்யறதுல உங்களுடைய உழைப்புங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது? எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? நடுவில் இடையில உங்களுக்கு உடல்நலம் இல்லாம போற அளவுக்கான சூழல்லாம் ஏற்பட்டது. அதெல்லாம் கடந்து இதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தவிப்போ, தாகமோ, கனவோங்கிறது எப்படி தக்க வச்சு என்னவாக நுணுக்கங்கள்லாம் அதில் பயன்படுத்திருந்தீங்க? எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுன்றதே வந்து நான் இதுக்கு நான் கொடுக்குற மெனக்கெடல், இதுக்கு கொடுக்குற அந்த நம்ம வந்து மெனக்கெடல் தான். இதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும். அதுவும் இல்லாமல் அவர் பக்கத்தில் இருக்கிறாருன்ற நினைப்போடையே பண்ணுறதுன்றது நமக்கு ஒரு ப்ரெஷரையும் நம்மளுக்கான ஒரு அழுத்தத்தையும் தருதில்ல. அதுதான் வந்து ஒரு சோர்வு, உடல் சோர்வை தருதே தவிர மற்றபடி நம்ம வந்து மன ரீதியாக வந்து ஒரு உற்சாகத்தோடு தான் இந்த சிலையை பண்ணுறோம். இது வந்து ரொம்ப மாநாடு 1 மாதம் இருக்கும்போது தான் வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சூவை தோழர் சொன்னாது. ஸோ அதுலேருந்து அவங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்ததுலேருந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 24 நாளில்
இந்த சிலை பண்ணி முடிச்சாச்சு. ஆமாம் ஆமாம், பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ பார்க்கும்போது இந்த சிலையை பார்க்கும்போது அந்த அந்த கண்ணில் ஒரு ஒரு உயிர் உணர முடியுது. கொஞ்ச நேரம் கவனித்து பார்த்தா யாராலையும். நீங்கள் வந்து அந்த கண்ணில் உயிர் உணர்ந்த கணம் என்னவாக இருந்தது? இல்லைக்கா, என்ன சொல்கிறது, மொத்த இதையும் பண்ணிட்டு அதுவரையும் பொம்மையாக தான் இருந்தது. கண்ணை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி, ஒரு கண்டடைஞ்சோம் அப்படின்ற மாதிரியான உணர்வு இருந்தது. அவர் சொல்ற சரண்ராஜ் சொன்னது மாதிரியே சமத்துவத்துக்காக சிந்தித்த ஒரு ஞானி, ஒரு தத்துவ ஞானி, ஒரு அறிஞர், அவருடைய அருகில அவருடைய சிலை இந்த சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிக சரியான, மிக பொருத்தமான ஒரு தேர்வு, ஒரு வடிவமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.